இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டு போலாம். நீ பாக்குறோம் பாலம் சிட்டிபாபு பேர்ல ஒரு மேம்பாலம், கௌதமபுரத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு, முத்துமாரியன் கோயில் குளம், மார்க்கெட் தெரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, திருவிக்கா நகர் பேருந்து நிலையம், SRB கோயில் வடக்கு தெருவில் பெருந்தலைவர் காமராஜர் பெயர்ல திருமண மண்டபம். இந்த திருமண மண்டபத்துக்கு ஒரு பெரிய வரலாறே உண்டு. நான் முதல்ல எதிர்கட்சியில இருந்தப்போ, எதிர்கட்சி உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ முதல் இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பார்த்தது அந்த மண்டபம் தான். அது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அது ஒரு சமூக நலக்கூடமா கட்டப்பட்டிருந்த கட்டடம். கட்டப்பட்ட கட்டடம் தான் தவிர அதை கீழ் பாழடைந்து போய் யாரும் பயன்படுத்த முடியாத வகையில சமூக விரோதிகள் எல்லாம் அதில் புகுந்து அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்த நல்லதான் இருந்துச்சு. ஆக வந்தப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாம் இடத்துல வச்ச கோரிக்கை, இதை எப்படியாவது சுத்தம் செய்து ஒரு நல்ல சமூக நலக்கூடமாக உருவாக்கி தாருங்கன்னு சொன்னாங்க. அது சமூக நலக்கூடமாக அல்ல, ஒரு திருமண மண்டப மாளிகையாக இன்றைக்கு காமராஜர் பெயரில் அதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல பல்லவன் சாலை ஜவஹர் நகர் 1வது வட்ட சாலையில ரங்கசாமி தெரு சீனிவாச நகர்னு பல்வேறு இடங்கள்லாம் விளையாட்டு திடல்களை குளத்தூர் இன்னைக்கு திரும்புற பக்கம்லாம் புதிய புதிய கட்டமைப்புகள் உருவாக்கியிருக்கோம். இதோடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு 17,47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் GKM காலனி, அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெரியார் நகர் அங்காடி ஆகியவற்றுக்கான திட்டப்பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறோம். குளத்தூருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. பல மதங்களை எல்லாத்தையும் சொல்றது உண்டு, எல்லா அமைச்சர்களும் சொல்றது உண்டு. நீங்க மாநகராட்சி பள்ளி எடுத்துக்கிட்டா குளத்தூர் தான் அதிகம், மருத்துவமனை எடுத்துக்கிட்டா குளத்தூர் தான் அதிகம், லைப்ரரி நூல் நிலையம் எடுத்துக்கிட்டா குளத்தூர் தான் அதிகம். எதை எடுத்தாலும் நம்ம தான் அதிகம். திருமண விழாவா இருக்கு, இதெல்லாம் இன்னொன்னு சொல்லுவேன், அதுலயும் அதிகம் நம்ம தான் அதிகம். திருமண விழாவா இருக்கு, அதனால சொல்ல விரும்பல, எல்லாத்துலயும் நம்ம தான் அதிகம். ஆக இன்றைக்கு அந்த அளவிற்கு நம்முடைய திட்டங்கள் சாதனைகளை இந்த தொகுதிக்கு நாம் படைத்து தந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியில இந்த திருமண மண்டபத்தை திறந்து வச்சு இன்றைக்கு இல்வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நம்முடைய மணமக்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம். எத்தனை திருமணம்? 15 திருமண தம்பதியர்கள் இருக்காங்க. 15 திருமணங்கள் நடத்தி வைக்க போறோம். நீங்கெல்லாம் மனதார வாழ்த்தணும். குறிப்பா நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். காரணம், பெண்களை படிக்க வச்சா, பெண்களை முன்னேற்றினா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான். ஏனென்றால் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவது காரணம் கேட்டா, பெண்கள் நினைச்சா எதையும் செய்யக்கூடியவங்க. அதனாலதான் பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட சொல்லணும்னா, ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு. என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய மனைவி தான். நான் மட்டும் இல்ல, சேகர் பாபா இருந்தாலும் சரி, நேருவா இருந்தாலும் சரி, இங்க இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி. ஓராண்டு காலம் நான் மிஸ்ஸால இருந்தப்போ என்னுடைய மனைவி கோபித்துக் கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்துட்டு இருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. தாங்கி கொண்டு பொறுமையா இருந்து எவ்வளவோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய காரணத்தினால தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். அதனால தான் மணமக்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, மணமகனத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில அந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ளணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மனவிழா நடத்தி வைக்க போறேன். நடத்தி வைக்க இருக்கக்கூடிய இந்த மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, அழகான
அழகான குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க இருக்கிறீங்க. அழகான குழந்தை பெற்றெடுக்க தான் அவசரப்பட வேண்டாம், பொறுமையா. முன்னெல்லாம் திருமண விழாக்களை கலந்து கொண்டு பெரியவர்கள் மணமக்களை வாழ்த்துக்கிறப்போ அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் சொல்லுவாங்க. ஆனா இப்ப யாரும் பாத்தீங்கன்னா யாரும் சொல்றது இல்லை. சொன்னா தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா 16 பெற்று பெருவாழ்வு சொல்றதை விட அளவோடு பெற்று வளமோடு வாழுன்னு இப்போ. முன்பெல்லாம் பாத்தீங்க சிவப்பு முக்கோணம் போட்டு நாம் இருவர் நமக்கு மூவர்னு போடுவாங்க. அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டாங்க. இப்ப என்ன நாம் இருவர் நமக்கு ஒருவர். நாளைக்கு இதுவும் மாறலாம், நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் என்று சொல்லி நடந்தாலும் ஆச்சரியம் இல்லை. பதினாறும் பெற்று பெருவாழ்ன்னு சொன்னோம்னா 16 குழந்தைகள் அல்ல, 16 பெற்று பெருவாழின் தியாகம் ஏன் சொல்றது இல்லைன்னா தப்பா மணமக்கள் புரிஞ்சுக்க கூடாது. கியாபி விஸ்வநாதன் அவர்கள் அவர் ஒரு முறை சொன்னார், 16 பெற்று பெருவாழ்வு சொன்னா 16 செல்வங்கள். என்ன அந்த 16 செல்வங்கள்? மாடு, மனை, மனைவி, மக்கள், கல்வி, கேள்வி, அறிவு, வழக்கம், மண், பொருள், வாழ்க்கை, போகம், பொருள், இதுதான் 16 செல்வங்கள். ஆக அந்த 16 செல்வங்களை பெற்று மணமக்கள் சிறப்போடு வாழ வேண்டும். உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நம்முடைய மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 வாழ்த்தி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம்.